அட்மினிஸ்ட்ரேட்டர்னா என்ன நினைக்கிறாங்கன்னா, கிவ் பிரஷர் டு அச்சீவ் த டார்கெட், அவ்வளவுதான். கமிஷனர் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா தான், ஏதாவது செஞ்சு வேலையை முடியும். கம்ப்யூட்டர் வேலை பார்க்க கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணீங்க, அதை பத்தி சொல்லாத. ஆள் இல்ல, அதை பத்தி சொல்லாத. லெட்ஜர் இன்றைக்கு ஒரு நிதியாண்டு துவங்கி சற்றேறக்குரிய 4 மாதம் ஆயிடுச்சு. ஆனால் ஏதாவது ஒரு அலுவலகத்துக்கு தேவையான பதிவேடுகள் பேரேடுகள் ஏதாவது யாராவது சப்ளை பண்ணிருக்காங்களா? இதை பற்றி இந்த நிர்வாகம் கொஞ்சமாவது அக்கறை எடுத்துக்கொண்டு இருக்கிறதா? நீங்க நம்ம ஊழியர் நலன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் விட்டுருங்க. ஏன்னா எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பணியாளர்கள் ஊழியர் நலன் சார்ந்த அந்த பிரச்சனைகளை பற்றி பேசணும்னா அது ஏதோ அவங்களுக்கு ஒரு கசக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கு. சரி, இந்த டிபார்ட்மெண்ட் ஒழுங்கா நடக்கிறதுக்கு ஏதாவது உருப்படியான ஒரு துரும்பை இந்த நிர்வாகத்தில் உயர் அலுவலர்கள் ஏதாவது கிள்ளி போட்டிருக்காங்களா பார்த்தா எதுவும் கிடையாது. ஒவ்வொரு விஷயத்தையும் நான் போய் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஐயோ அப்படியா அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இன்றைக்கு சின்ன சின்ன விஷயங்கள் கூட இந்த துறையில ஒழுங்காக எதுவுமே நடக்கவில்லை. ஆகவே தான் வேறு வழி இல்லாமல் நாம் மீண்டும் போராட்ட களத்திற்கு செல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. இதை நேற்று கூட அனைத்து கட்சி சட்டமன்ற குழு தலைவர்கள், நம்முடைய மாண்புமிகு வணிகவரித்துறை அமைச்சர், சட்டசபையினுடைய முன்னவர், அதாவது அவை முன்னவர் ஓபி பன்னீர்செல்வம், அவர் ஓபிஎஸ் அவர்கிட்ட இப்படி நேற்றைய தினம் எல்லாரையும் சந்திச்சு இந்த துறையினுடைய அவலங்களை, அப்படிதான் நம்ம சொல்லணும், கோரிக்கையே கிடையாது. இந்த துறையினுடைய அவலங்கள், இந்த அவலங்கள் தீர்க்கப்பட்டால் நம்முடைய கோரிக்கை நிறைவேறியதாக அர்த்தம். இந்த துறை வளர்ச்சி பெறுவதற்கு அது ஒரு வழியாக இருக்கும். இதை ரொம்ப விவரமா நம்ம சொன்னோம். இன்றைக்கு 60,000 கோடி ரூபாயை தமிழக அரசுக்கு இந்த துறை நிர்வாகம் ஈட்டி கொடுக்கிறது என்று சொன்னால், இந்த அவலங்கள் நீக்கப்பட்டால், மாறாக நம்முடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட்டால் இன்னும் 15,000 கோடி ரூபாய் வரி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு சின்ன பிரச்சனை விழுப்புரத்தில் கடந்த ஒரு 10 தினங்களுக்கு முன்னாடி செய்தித்தாளில் நம்ம பார்த்தோம். இணை ஆணையர் முற்றுகையிடப்பட்டார். வேலூர் கோட்டை இணை ஆணையர் முற்றுகையிட்டாங்க. யார் முற்றுகையிட்டாங்க? கான்ட்ராக்டர்ஸ்லாம் சேர்ந்து முற்றுகையிட்டாங்க. அது ஒரு சின்ன ஒரு பிரச்சனை. ஆனால் அதற்கான சரியான வழிகாட்டுதல் என்பது இன்றைய வரைக்கும் ஆணையரிடத்திலிருந்து வரவில்லை. அப்ப எப்படி இந்த துறை நிர்வாகம் செயல்படுவது? ஒரு சின்ன சின்ன விஷயத்துல கூட மிக மோசமான மெத்தன போக்கு என்பது இன்றைக்கு துறை நிர்வாகத்தால் கடைபிடிக்கப்படுகிறது. ஆக இதை இனிமேலும் அனுமதிக்க முடியாது என்பதை நாம் சுட்டிக்காட்டும் விதமாகத்தான் தமிழக அரசாங்கம் அல்லது அரசினுடைய கட்டுப்பாட்டில் தான் இந்த வணிக வரி